ஹலோ ரன்னர்ஸ். ஸோ ஜான்வரி வரப்போகுது. ஸோ ஜான்வரி மாதம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னையில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரி வந்து பெரிய மேரத்தான் ஈவெண்ட் எப்போவுமே சென்னையில் நடக்கும், சென்னை மேரத்தான். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 3 மேரத்தான் சென்னை மேரத்தானில் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட 4வது எடிஷன். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ மேரத்தானுக்கு போகிறோம், என்ன மாதிரி ஷூஸ் வாங்கலாம்? ஸோ ஏன்னா ஷூஸ் ரொம்ப முக்கியம் மேரத்தானுக்கு. ஸோ ஏதாவது பட்ஜெட்டான ஷூஸஸ் இருக்கா, ஏதாவது மேரத்தான் ஷூஸ் நியூவாக லான்ச் ஆகிருக்கா நம்ம டிகேத்லான் ஸ்டோர்லன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ நிறையா மாடல்ஸ் வந்து டிகேத்லானில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மேரத்தானுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிகேத்லானில் அப்படி என்னென்ன மேரத்தான் ஷூஸ் புதுசாக லான்ச் ஆகிருக்கு, ஸோ அது என்ன பட்ஜெட், அப்படி என்ன ஸ்பெஷல் இதுக்கும் மற்ற பிராண்டுக்கும், ஸோ அதை தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அதை பார்க்கலாம். டிகேத்லானில் நிறைய மேரத்தான் ஷூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக டிகேத்லான் சொன்னாலே உங்கள் மைண்டுக்கு வரது அங்கே வந்து லோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷூஸ் அவைலபிளாக இருக்குன்னு. டிகேத்லானில் மேரத்தானுக்கும் ஷூஸஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து மேரத்தான் ஷூஸ்ன்னு சொன்னாலே நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். அடிடாஸ், நைக்கி, சக்கோனி, இந்த மாதிரி நிறையா மற்ற பிராண்ட் ஷூஸஸ் தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு மேரத்தான் ஷூஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மேரத்தான் ரன்னிங் இல்லை ரன்னராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ், அதாவது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவீங்க, உங்களோட பேஸ் டைம் வந்து 4 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் பேஸ் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூஸ் கொஞ்சம் டைனமிசமாக இருக்கும், அதாவது ப்ரொபோர்ஷனாக இருக்கணும். ஓடும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஷூஸ் தான் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. இல்லை நான் வந்து மேரத்தான் வந்து சேஃபாக கம்ப்ளீட் பண்ணால் போகுது, எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக குஷனிங்காக இருக்கணும், எனக்கு ஸ்பீடெலாம் தேவை கிடையாது, நான் ஓடும்போது எனக்கு கால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு இன்ஜுரிஸும் பெயின் வரக்கூடாது, இந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஷூஸை நீங்கள் எப்பவுமே சூஸ் பண்ணணும். ஸோ டிகேத்லானில் அதுக்கான தனித்தனி ஷூஸஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். நான் வந்து ஒரு 7-8 இந்த பேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுவேன், ஆனால் நான் 21-42 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஷூஸ் தான் ஸ்டெபிலிட்டி மாடல்ஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி மாடல் என்னென்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. இல்லை நான் வந்து ரேஸ் ஓடணும், ஃபாஸ்ட்டாக போகணும், இந்த 20 ஆஃப் மேரத்தான் ஃபுல் மேரத்தானை வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவேன், 4-5 பேஸ் இல்லை 6 பேஸில் ஓடுவேன், என்னோடய பாடி வெயிட் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 65-75 கம்மியாக தான் நான் இருக்கேன், எனக்கு வந்து ஸ்பீடாக எனக்கு ரன்னிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஷூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டைனமிசம் கேடி. ஸோ கேடி, கேஎஸ்ன்னு சொல்லிட்டு 2 மாடல் டிகேத்லானில் இருக்கும். ஸோ அதில் வந்து வேர்ஷன் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கேடினா என்ன, கேஎஸ்னா என்னன்னு சொல்கிறேன். கேடினா கிப்ரன் டைனமிசம், கேடி. கேஎஸ்னா கிப்ரன் ஸ்டெபிலிட்டி. ஸோ எஸ் வந்து ஸ்டெபிலிட்டியை மீன் பண்ணும், டி வந்து டைனமிசம். ஸோ கேடி, கேஎஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேர்ஷன் இருக்குது. உங்களோட பாடி வெயிட் 75 கம்மியாக இருக்குது, நான் வந்து ஸ்பீடாக ரன் பண்ணுவேன், என்னோடய ரன்னிங்கோட பேஸ் 4-5-6 இந்த மாதிரி 4-5-6 பேஸில் நான் மெயின்டைன் பண்ணுறேன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஷூஸ் இந்த மாதிரி கேடி. ஸோ ஷூஸ் பார்த்தாலே தெரியும், இதுதான் டிகேத்லானில் லான்ச் பண்ணியிருக்க ப்ரீமியம் மாடல் கிப்ரனில் கேடி 900. நான் என்னோடய சேனல் நான் ரிவ்யூ பண்ணி காமிச்சிருப்பேன் கேடி 900Xன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கார்பன் பிளேட்டட் ரன்னிங் ஷூஸ் இன் டிகேத்லான். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ், கேடி 900Xக்கும் கேடி 900க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கேடி 900X இதோட அடுத்த வெர்ஷன் அது, அதில் வந்து கார்பன் பிளேட்டட் இருக்கும், பட் இதில் கார்பன் பிளேட் இருக்காது. ஸோ கார்பன் பிளேட் ஷூஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் டேக்கு மட்டும்தான் போடுறது. நான் தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ இந்த கேடி 900X அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைனமிசம், அதாவது ஸ்பீடு வேணும், கொஞ்சம் ரன்னிங் ஆக்ஷன் ஸ்பீடாக ரன் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஷூஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கேடி வேர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் ஆக்ஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாடி வெயிட் வந்து ஒரு 75க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெயிட் கேட்டகரி இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஷூஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷூஸில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெபக்ஸ் மிட்சோலோட குஷனிங் வந்து பெபக்ஸ் குஷனிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, வி ஃபோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ இந்த வி ஃபோம் பெபக்ஸை பற்றி கேடி 900Xல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படி என்ன இந்த பெபக்ஸ் ஃபோம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. ரொம்ப பவுன்ஸியாக இருக்கும், ரன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பவுன்சி ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் சீம்லெஸ், மேலே எங்கேயுமே மினிமல் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே ஸ்டிச்சஸே இருக்காது. ஒன்லி அந்த லேஸ் பார்ட் முன்னாடி மட்டும் தான் ஒரே ஸ்டிச்சஸ் இருக்குது, மற்றபடி எங்கேயுமே ஸ்டிச்சஸ் கிடையாது. ஃபுல் கிரிப். ஸோ நீங்கள் பாட்டமில் பார்க்கலாம். ஸோ ஃபுல் கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நைக்கி மாடல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நைக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ஃப்ளை, ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,999, 12,000 இது. இதே மாடல் நீங்கள் மற்ற பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு மினிமம் 20,000 மேலே தான் இருக்கும். இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு 5,000 ரூபா கூட தான் இருக்கும்.
இந்த கிப்ரன் கேடி 900 2 கலரில் வருது. இது ஸோ இந்த 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11,999. ஸோ இது வந்து டிகேத்லான் ஸ்டோர் போனீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை ஸ்டோர், மெரினா மால் அண்ட் வடபழனி நெக்ஸஸ் இந்த 3 ஸ்டோர்லையுமே இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான மாடல். நீங்கள் மேரத்தானை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேடி இந்த மாடல் நீங்கள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை நான் வந்து மேரத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும், எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், குஷனிங்காக இருக்கணும், என்னோடய பாடி வெயிட் கொஞ்சம் அதிகம், எனக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், கால் எனக்கு வந்து லேண்ட் ஆகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ கேஎஸ். ஸோ இந்த கேஎஸ் கேடி டிசைன் பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். கொஞ்சம் ரன்னிங்க்கு வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் போட்டு போனீங்கன்னா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடராக இருக்கும். நீங்கள் பாட்டம் பார்க்கலாம், ரொம்ப வைடராக இருக்கும். பிகாஸ் லேண்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு வைடராக இருக்கோ அந்தளவுக்கு கிரவுண்டில் லேண்ட் ஆகும்போது நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ப்ளஸ் இதோட மிட்சோல் பாருங்கள், நல்ல சாஃப்ட் ஃபோம் மெட்டீரியல், எம் ஃபோம் குஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து கால் லேண்ட் ஆகினீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சாஃப்டான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப வைடர். ஸோ உங்கள் கால் லேண்ட் ஆகும்போது நல்லா உங்கள் பேஸ் நல்லா ரோடில் வந்து சர்ஃபேஸில் டச் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும். ஸோ உங்கள் பாடி வெயிட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப குஷனிங் அண்ட் ஸ்டெபிலிட்டியான ஷூஸஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கேஎஸ் மாடல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேஎஸ்னா கேஎஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ கேஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே லைட் வெயிட் வெர்ஷன் இருக்குது. நான் வந்து இந்த மாடலே எனக்கு லைட் வெயிட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா கேஎஸ் 900 லைட் வெயிட் ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ ரொம்ப லைட் வெயிட். இது வந்து கேஎஸ் 900, இது வந்து கேஎஸ் 900 லைட். ஸோ இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது லைட் வெயிட்டாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி மாடல் தான். எனக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது ஷூஸ், ஓடும்போது ரொம்ப குஷனிங்காக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தானுக்கு, அதாவது லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷூஸஸ். இதுலேயே வந்து 2 கேட்டகரி இருக்குது, எசென்ஷியல், ப்ரீமியம்னு. ஸோ நான் காட்டுற ஷூஸ் எல்லாமே கிப்ரனில் இருக்கிற ப்ரீமியமான ஷூஸஸ். ஸோ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிகேத்லானில், நீங்கள் நேராக போய்ட்டு ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் கிப்ரன் கேஎஸ் 900 லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,999, 9,000. இது 10,000. ஸோ இது வந்து 12,000. ஸோ இந்த ஷூஸும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து மற்ற பிராண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்க. இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் அண்ட் லைட் வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, நிறையா பிராண்டில் வந்து ஆன்லைனில் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. நல்ல ஆஃபர் ஷூஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். நியூ பேலன்ஸ், மற்றபடி நைக்கி, இந்த மாதிரி மற்ற பிராண்டில் ஒரு 50% ஆஃபர், 40% ஆஃபர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக வந்து நான் அதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஷோரூமில் போய்ட்டு ஒரு 20,000 ஷூ வாங்குறதுக்கு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தான், அதாவது டிஸ்டன்ஸ் ரோடில் யூஸ் பண்ணுற ஷூஸ். நான் அதாவது கிரவுண்டில் யூஸ் பண்ண போகிறேன்னா தயவுசெய்து ஷூஸ் சூஸ் பண்ணாதீங்க. இது ஒன்லி ஃபார் ரோடு, சிந்தட்டிக் ட்ராக் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்க கிப்ரன் மாடல்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு மாடல்ஸ் இருக்குது கிப்ரனில், எசென்ஷியல் மாடல்ஸ் இருக்குது. அதாவது இதை விட கம்மியான ப்ரைஸ், ஒரு 6,000 7,000 வந்து இருக்குது. கேஎஸ் 500, கேடி 500. இந்த 500 சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல். அதாவது நான் வந்து ட்ரைனிங்கில் இருக்கேன், ரொம்ப காஸ்ட்லியாக நான் போக வேண்டாம், எனக்கு வந்து பேசிக்காக ஒரு மேரத்தான் ஷூஸ் வேணும்னா 6,000 7,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும், நான் நல்லாவே ரன் பண்ணணும்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியம் டிசைனும் நீங்கள் போகலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் மாடல்ஸ். ஸோ கேஎஸ் 900, கேடி 900 இது எல்லாமே 900 சீரிஸ் எல்லாமே ப்ரீமியம், 500 சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக ஷூஸ் பார்க்குறீங்களா, இல்லை எனக்கு ரேஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்காக ஷூஸ் பார்க்குறீங்கன்னா கேடி 900 ஃபார் ஃபாஸ்ட், கேஎஸ் 900 ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்படி பார்த்து ஷூவை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது தெரியாமல் வந்து ஆஃபரில் இருக்குது, கலராக இருக்குது, ஏதாவது ஒரு ஷூஸ் போட்டு ரன் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இதுமே காஸ் இன்ஜுரிஸ். நீங்கள் வந்து 21 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறீங்க, இல்லை 42 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறீங்க, இல்லை டிஸ்டன்ஸ் ரன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க ஷூஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லாத ஷூஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆன வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேஸை கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பமும் வரலாம். இந்த ஷூஸை பற்றி நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். இந்த ஷூஸை ஒன்று நம்ம சேனல் நான் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாடலில் டெப்த்தாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து எந்த மாதிரி இன்னும் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம சேனலில் ஃபியூச்சராக ஒரு ஷூஸை பற்றி கிளியராக வீடியோ போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூஸ் எல்லாத்துக்குமே 2 years வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது குவாலிட்டி டிஃபெக்ட், ஏதாவது பேஸ்டிங் கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் இந்த ஷூஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம சென்னை மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரன்னிங் ஷூஸ் ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.